ஒரு ஊரில் ஒரு சிறுமி இருந்தாள். அவள் பெயர் வள்ளி. வள்ளி எல்லா உயிரினங்கள் மேலும் அன்பாக இருப்பாள். ஒரு நாள் அந்த ஊரில் பெரிய புயலும் வெள்ளமும் ஏற்பட்டது. அந்த ஊரில் இருந்த மக்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். புயலும் மழையும் ஓய்ந்த பிறகு மக்கள் மெதுவாக தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். ஒரு நாள் வள்ளியின் அம்மா வேலைக்குச் செல்லும்போது வெள்ளத்தில் நெல் நனைந்துவிட்டது. நான் வேலை முடித்து வரும் வரை அதை வெயிலில் காய வைத்து பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டீரு, வள்ளி, என்று சொல்லி அம்மா வேலைக்கு புறப்பட்டாள். வள்ளியும் அம்மா சொன்னதை கேட்டு பாடிக்கொண்டே நெல்லை வெயிலில் காய வைத்தாள். அப்போது தூரத்திலிருந்து ஒரு பேசும் காக்கா தன் உணவைத் தேடி அலைந்து நம்பிக்கையை இழந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தது. அப்போது வள்ளியின் பாட்டை கேட்டு காக்கா வள்ளியிடம் வந்தது. பாப்பா, பாப்பா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, ஒரு நெல்லாவது தா என்று கேட்டது. உடனே கருணை கொண்ட வள்ளி அந்த பேசும் காக்காவுக்கு ஒரு நெல்லைக் கொடுத்தாள். அப்போது காக்கா, நான் உனக்கு திரும்பவும் ஒரு நெல்லைக் கொடுக்கிறேன் என்று சொல்லி காக்கா பறந்து போனது. வள்ளி அதை மறந்து நெல்லை காய வைத்துக் கொண்டே இருந்தாள். மாலை நேரம் அம்மா வீடு திரும்பினாள். நெல்லையெல்லாம் சரியாயிருக்கு இல்லையா என்று கேட்டாள். வள்ளி சிரித்துக்கொண்டு, ஒரு நெல்லை மட்டும் காக்காவுக்கு கொடுத்துட்டேன் என்றாள். அம்மா சற்று கோபமாய் பார்த்தாள். ஆனா ஒன்றும் சொல்லவில்லை. அந்த இரவு வள்ளி தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென தட் 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 ஜன்னலுக்கு வெளியே ஓசை. வள்ளி விழித்தாள். ஜன்னலை திறந்தாள். அங்கே அதே காக்கா. ஆனா அது ஒரே ஒரு நெல்லை கொண்டு வரவில்லை. அது வாயில் ஒரு சிறிய கருப்பு கல். இது என்ன என்று வள்ளி கேட்டாள். காக்கா சொன்னது, நீ கொடுத்தது நெல்லில்லை, நம்பிக்கை. அது அந்த கல்லை கீழே போட்டது. காக்கா பறந்து சென்றது. வள்ளி அந்த கல்லை பார்த்தாள். அது சாதாரண கல் மாதிரிதான் இருந்தது. அம்மாவிடம் காட்டினாள். அம்மா சிரித்தாள். காக்கா உன்னை ஏமாத்திடுச்சு. வள்ளி எதுவும் பேசவில்லை. ஆனால் வள்ளியின் மனத்திற்குள் ஆர்ப்பரித்த மகிழ்ச்சி. பேசும் காக்கா சொன்னதை நினைத்து பார்த்தாள். நீ தந்தது நெல்லு மட்டுமல்ல, நம்பிக்கை.